Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு lithium ion batteries சார்ஜ் பண்ணுங்க மாதிரியான ஒரு பேட்டரி சார்ஜர் தான் ரெடி பண்ணிருக்கோம். ஒரு சூப்பரான டிசைன்ல பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா இந்த ஐடியா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவா தான் இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க இப்போ எப்படி பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணதுக்காக இந்த ஒரு டைமென்ஷன்ல ஒரு PVC ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துறோம். அடுத்ததும் கொஞ்சம் டைமென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி அதே மாதிரியே ரெண்டு PVC ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த PVC ஷீட்டில் வந்து நம்ம ரெண்டாவது எடுத்த அந்த ரெண்டு PVC ஷீட்டையும் அந்த ஷீட்டோட ரெண்டு சைட்லையும் வந்து சூப்பர் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன்லையும் 3 PVC ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்காக 2 பின் ரெடி பண்ணணும். அதாவது அந்த பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய 2 சாக்கெட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதில் ஒரு பக்கத்தை வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரியும் வந்து நம்ம 2 சாக்கெட் வந்து ரெடி பண்ணிடலாம். அதாவது பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட் அப்படின்னா அந்த பேட்டரி ஹோல்டரெல்லாம் பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்காக ஒரு பக்கம் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம இதில் வந்து ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பிளேடை யூஸ் பண்ணி நம்ம 2 சாக்கெட் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த 2 பிளேட்லையுமே வந்து ஒயர்ஸை கனெக்ட் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு ஆணியை யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ஹோல் வந்து ரெண்டுலேயுமே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த 2 பிளேட்லையுமே ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த 2 பிளேட்லையுமே 2 ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கொஞ்சம் வளையிற மாதிரி இருக்கக்கூடிய பிளேடில் ஒரு ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய பிளேடில் ஒரு ஒயிட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி நார்மல் ஒரு பேட்டரி ஹோல்டரில் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய பக்கம் வந்து மைனஸ் ஆட் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது வந்து ப்ளஸ் ஆட் இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்படியே மாற்றி வச்சுருக்கோம். ஸ்ப்ரிங் மாதிரி விளையக்கூடிய பிளேடை வந்து ப்ளஸ் ஆட்டும், ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது வந்து மைனஸ் ஆட்டும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரியோட 2 பக்கமுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் இதில் எதுவும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த 2 பின்னையுமே அந்த PVC ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பின்னில் இருக்கக்கூடிய ஒயரை வெளியெடுக்கிறதுக்காக இந்த ஒரு PVC ஷீட்டில் மட்டும் சென்டரில் ஒரு ஹோல் போட்டுடலாம். ஸோ இப்போ ஹோல் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுல அந்த மைனஸ் பின்னை இதில் சூப்பர் யூஸ் பண்ணி சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த இன்னொரு பின்னையும் இந்த PVC ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதேமாதிரி இது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலேருந்து தனியாக அடர்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது மேலே சின்னதாக ஒரு PVC ஷீட்டையும் நம்ம ஒட்டி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க இந்த ஒரு பேட்டரி சாக்கெட்டை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு அதில் வந்து நம்ம சூப்பர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜிங் மாடியூல் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதோட விலை வந்து 70 rupees கிட்ட வரும். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்காக B+, B- அப்படின்னு 2 போர்ட் இருக்கும். ஸோ அதில் B+ல நம்ம ப்ளஸ் சாக்கெட்லேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். B- மைனஸ் சாக்கெட்லேருந்து வரக்கூடிய ஒயிட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ அடுத்து இந்த மைனஸ் சாக்கெட்டையும் அதுக்குள்ளே சூப்பர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ப்ளஸ் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 7 cm டிஸ்டன்ஸ் விட்டு தான் அடுத்து இந்த மைனஸ் சாக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேட்டரி லித்தியம் அயன் பேட்டரியோட டைமென்ஷனை மெஷர் பண்ணி தான் அந்த 2 சாக்கெட்டுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு USB மேல் போர்ட் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து வேஸ்ட்டாக கிடந்த ஒரு USB கேபிள் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரப்பர் மோல்டிங்கை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம்.
ஸோ இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து 4 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 2 எண்ணம் தான் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடியது, 2 எண்ணம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சென்டரில் இருக்கக்கூடிய 2 தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சைடில் இருக்கக்கூடிய 2ம் பவர் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து நம்ம எடுத்திருந்த ஒரு பிவிசி ஷீட்டில் இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இதோட அளவை வந்து அதில் மார்க் பண்ணி அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ப்ளஸ் எது மைனஸ் எது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி அதில் ஒயர் கனெக்ட் ஆகிருந்தனால ரெட் ஒயர் கனெக்ட் ஆகிருந்ததை ப்ளஸ்ஸாகவும் பிளாக் ஒயர் கனெக்ட் ஆகிருந்ததை மைனஸாகவும் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ரெட் ஒயர் ப்ளஸில் வந்து ஒரு ரெட் ஒயரையும் மைனஸில் வந்து ஒரு ஒயிட் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த அந்த ஒரு பிவிசி ஷீட்டில் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து அந்த சர்க்யூட் போர்டோட கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்யூட் போர்டில் அந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் பக்கத்தில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு 2 ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸில் வந்து இதிலேருந்து வரக்கூடிய ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். மைனஸில் வந்து இதிலேருந்து வரக்கூடிய ஒயிட் ஒயரை கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து நம்ம சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இது மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன பிவிசி ஷீட்டை வச்சு ஒட்டியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்யூட் போர்டையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அந்த ஷீட்டோட ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட் இருக்கிறதையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி அதில் சூப்பராக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டு இருக்கிற பக்கத்தை மட்டும் மேலே நம்ம கவர் பண்ணணும். அதுக்கு தேவையான டைமென்ஷனில் உள்ள பிவிசி ஷீட்டை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி அதில் அந்த இடத்த வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஒட்டிருக்க அந்த பிவிசி ஷீட்டோட சைட் எட்ஜஸ் எல்லாத்தையுமே தைப்பு தலை யூஸ் பண்ணி சூப்பராக ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது பேட்டரியோட ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்லையும் மைனஸ் வந்து கரெக்டாக மைனஸ்லையும் இருக்க மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். தப்பாக மாற்றி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய போர்டு வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது வந்து கரெக்டாக கவனமாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 5.2 ஆம்பியர் அவுட்புட் வரக்கூடிய ஒரு மொபைல் சார்ஜர் அடாப்டர் எடுத்துருக்கோம். ஸோ அதில் இப்போ இதை கனெக்ட் பண்ணி அதை ப்ளக்கில் கனெக்ட் பண்ணி எப்படி இது சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதேமாதிரி இது வந்து பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு டிசைனில் ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுனால ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் நம்ம பேட்டரிஸ் வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சார்ஜர் சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அதேமாதிரி அந்த சர்க்யூட் போர்டில் வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். நம்ம ஒயிட் கலர் பிவிசி ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த இண்டிகேஷன் லைட் வந்து வெளியே சூப்பராகவே தெரியுது. ஸோ அதே மாதிரி இதில் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகும்போது அந்த சர்க்யூட் போர்டில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் எரியும். பேட்டரி ஒழுங்காக கனெக்ட் ஆகலை இல்லைனா பேட்டரி தப்பாக மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெட் அண்ட் ப்ளூ இந்த 2 லைட்டுமே விட்டு எரியும். பேட்டரி ஒழுங்காக கனெக்ட் பண்ணி பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டு அப்படின்னா ப்ளூ கலர் இண்டிகேஷன் லைட் வந்து எரியும். ஸோ இந்த மாதிரி லித்தியம் அயன் ரீசார்ஜபிள் பேட்டரிஸை நிறைய பேர் நிறைய விதமான கேஜெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. சில கேஜெட்டெல்லாம் இந்த பேட்டரியை அதிலே சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சாதனம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேட்டரியை கலத்தி இதில் போட்டு சார்ஜ் பண்ணி மறுபடியும் அதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம இந்த கேஜெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.